லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் ரஃபீக் அல் ஹரீரி சர்வதேச விமான நிலையம் வழியாக ஹெஸ்பல்லாவுக்கு ஈரான் ரகசியமாக ஆயுதங்களை அனுப்பும் வேகம் அதிகரித்துள்ளதாக லண்டனின் சண்டே டெலிகிராப் பத்திரிகை தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெஹ்ரான் கடந்த காலங்களில் ஹெஸ்பல்லாவுக்கு பெய்ரூட் விமான நிலையம் மூலம் ஆயுதங்களை கடத்தியுள்ளது. பின்னர் அவை லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் ரஃபீக் அல் ஹரீரி சர்வதேச விமான நிலையத்திலும் வைக்கப்பட்டிருந்தன. லெபனானில் உள்ள ஒரே ஒரு வர்த்தக விமான நிலையம் பெய்ரூட்டின் ரஃபீக் அல் ஹரீரி சர்வதேச விமான நிலையம்தான். லண்டனின் சண்டே டெலிகிராப் பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவல் சிவிலியன் விமான நிலைய ஊழியர்களின் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டது. அந்த தகவல்களின்படி சமீபகால தினங்களில் பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை சேமித்து வைப்பதில் கணிசமான அதிகரிப்பு இருப்பதை தெளிவாக காட்டுகிறது என்கிறது சண்டே டெலிகிராப். பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹெஸ்பல்லாவுக்கு ஈரானிய ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை லெபனான் விமான போக்குவரத்து அமைப்பு தட்ஸ் லெபனீஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசோசியேஷன் மறுத்துள்ளது. பெய்ரூட் விமான நிலையத்தில் தினசரி நடவடிக்கைகளை நடத்துவது இந்த அமைப்புதான். ஈரானிலிருந்து நேரடி விமானங்களில் ஆயுதங்களின் வருகை அதிகரிப்பது குறித்து தமக்கு கவலை இருப்பதாக விமான நிலையத்தின் பணியாளர்கள் சண்டே டெலிகிராப் பத்திரிகைக்கு தெரிவித்தனர். ஈரானின் டெஹ்ரான் விமான நிலையத்திலிருந்து வழமைக்கு மாறாக பெரிய பெட்டிகள் வருவதையும் பெய்ரூட் விமான நிலையத்தில் உயர்மட்ட ஹெஸ்பல்லா தளபதிகளின் நடமாட்டங்கள் அதிக அளவில் இருப்பதையும் தாங்கள் அவதானித்ததாக அவர்கள் கூறினார்கள். பெய்ரூட் விமான நிலையம் பற்றிய இந்த கூற்றுக்கள் ஏமாற்றும் பொய்கள் என்று லெபனான் விமான போக்குவரத்து அமைப்பு கூறியதுடன் இன்று திங்கட்கிழமை பெய்ரூட் விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளர் சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளது. இன்று செய்தியாளர்கள் விமான நிலையத்துக்கு வந்து அனைத்து இடங்களிலும் பார்வையிடலாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். சிவிலியன் விமான நிலையத்தை ஆயுத களஞ்சியத்துக்காக பயன்படுத்தியதாக ஹெஸ்பல்லா இயக்கத்தின் மீது முன்பு குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதன்பின் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு ஆயுதங்கள் வருவது நின்றுவிட்டது என கூறப்பட்டது. அக்டோபரில் ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து ஆயுத வருகை அதிகரித்துள்ளதாக விமான நிலைய பணியாளர்கள் கூறினார்கள். அதே நேரத்தில் லெபனானின் போக்குவரத்து அமைச்சர் அலி ஹமீஹ் இந்த குற்றச்சாட்டுக்கள் அபத்தமானவை என்று தெரிவித்ததுடன் இன்று திங்கட்கிழமை விமான நிலையத்தை பார்வையிட செய்தியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்களையும் அழைத்துள்ளதாக கூறினார். லெபனானின் போக்குவரத்து அமைச்சர் அலி ஹமீஹ் ஹெஸ்பல்லாவின் சார்பில் லெபனான் அரசாங்கத்துக்கு நியமிக்கப்பட்டவர். விமான நிலையத்தின் ஊழியர்கள் மற்றும் உளவுத்துறை ஆதாரங்கள் தி டெலிகிராப் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் விமான நிலையம் வழியாக ஈரானில் இருந்து வரும் ஆயுதங்கள் இங்குள்ள வேர்ஹவுஸில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள். 150 முதல் 200 மைல் தூரம் வரை செல்லக்கூடிய ஈரானிய தயாரிப்பு ஃபலாக் வழிகாட்டப்பட்ட பீரங்கி ராக்கெட்கள், ஃபெட்டா 110 குறுகிய தூர ஏவுகணைகள், மொபைல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் M600 ஏவுகணைகள் ஆகியவை இந்த சேமிப்பில் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது. மேலும் பெய்ரூட் விமான நிலையத்தின் வேர்ஹவுஸில் AT-14 கார்னட் லேசர் வழிகாட்டப்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் தட்ஸ் ATGMs, பெரிய அளவிலான புர்கான் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவற்றுடன் வெடிக்கும் RDX, சைக்ளோனைட் அல்லது ஹெக்ஸாகன் என்று அழைக்கப்படும் வெடிமருந்து ஆகியவை பெரிய பெட்டிகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கள் பெய்ரூட் நகர மையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஃபீக் ஹரீரி விமான நிலையம் ஒரு பெரிய ராணுவ இலக்காக மாறக்கூடும் என்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஹெஸ்பல்லாவின் ஆயுத கிடங்குகளை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தொடர்ச்சியாக தாக்குகின்றன. அந்த தாக்குதல்கள் தெற்கு லெபனானிலும் சிரியாவிலும் உள்ள ஹெஸ்பல்லாவின் ஆயுத கிடங்குகள் மீது நடக்கின்றன. அதேபோல பெய்ரூட் விமான நிலையமும் ஹெஸ்பல்லாவின் ஆயுத கிடங்காக மாறினால் அங்கும் தாக்குதல் நடக்கலாம். 2020ஆம் ஆண்டு பெய்ரூட் துறைமுகத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு வெடிப்பு விமான நிலையத்தில் ஏற்படுவதை தாம் விரும்பவில்லை என்பதால் தாங்கள் வெளிப்படையாக பேசுவதாக விமான நிலைய பணியாளர்கள் கூறியுள்ளார்கள். 2020ஆம் ஆண்டு 1.1 கிலோடான் TNT-யின் அளவுள்ள வெடிப்பொருள் பெய்ரூட் துறைமுகத்தில் வெடித்ததால் 218 பேர் இறந்தனர், 7000 பேர் காயமடைந்தனர். இதனால் ஏற்பட்ட சொத்துக்களின் சேதம் $10.8 பில்லியன் என கணிப்பிடப்பட்டது. விமான நிலைய பணியாளர் ஒருவர் கூறிய போது இது மிகவும் தீவிரமானது. ஈரானிலிருந்து நேரடி விமானங்களில் வரும் மர்ம பெட்டிகள் இந்த விஷயம் ஆபத்தான திசையில் போவதற்கான அறிகுறியாக உள்ளது.
கடந்த நவம்பரிலிருந்தே ஈரானிலிருந்து நேரடி விமானத்தில் வழமைக்கு மாறான பெரிய பெட்டிகள் வரத் தொடங்கின. அது அப்போது அடிக்கடி நடக்கவில்லை. ஆனால் சமீப தினங்களில் இது மிகவும் அதிகரித்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று அந்த விமான நிலைய பணியாளர் தெரிவித்தார். மற்றொரு விமான நிலைய பணியாளர் கூறிய போது, பல ஆண்டுகளாக நான் பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹெஸ்பொல்லாவின் செயற்பாடுகளை பார்த்து வருகிறேன். ஆனால் அவர்கள் இதை இப்போது ஒரு போரின் நடுவே செய்யும் போது அது சிவிலியன் விமான நிலையத்தை இஸ்ரேலின் சாத்தியமான விமான இலக்காக மாற்றுகிறது. அவர்கள் தொடர்ந்து இந்த பொருட்களை விமான நிலையத்துக்கு கொண்டு வந்தால் நான் வெடி விபத்து ஒன்றில் சிக்கிவிடலாம், அல்லது இந்த பொருட்கள் மீது இஸ்ரேலிய விமானங்களின் குண்டு வீச்சால் நான் இறந்து விடுவேன். இந்த அச்சுறுத்தல் விமான நிலையத்தில் பணிபுரியும் எமக்கு மட்டுமல்ல, சாமானிய பயணிகளுக்கும் விடுமுறைக்கு வருபவர்களுக்கும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். விமான நிலையம் குண்டு வீசி தாக்கப்பட்டால் லெபனான் முடிந்துவிடும் என்று கூறினார். 2019 ஆண்டு முதல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நகரத்தில் ஹெஸ்பொல்லாவுடன் ஒத்துழைக்கும் விமான நிலைய பணியாளர்கள் புதிய கைக்கடிகாரங்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களுடன் மைல்களைப் போல சுற்றித் திரிவதாகவும் புதிய கார்களை செலுத்துவதாகவும் ஒரு விமான நிலைய பணியாளர் கூறுகிறார். இங்கு நிறைய பணம் மேசைக்கு கீழே அனுப்பப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஹெஸ்பொல்லாவின் கட்டளை மற்றும் பாதுகாப்பு பிரிவின் 2வது பெரிய தலைவர் வாஃபிக் சாஃபா பெய்ரூட் விமான நிலையத்தில் மிகவும் பிரபல்யமான நபராக மாறியுள்ளார். வாஃபிக் சாஃபா எப்போதும் விமான நிலைய சுங்கச்சாவடிகளில் காட்சியளிக்கிறார். அவர் எடுத்துச் செல்ல வரும் பெரிய பெட்டிகள் எப்போதுமே திறக்கப்படுவதில்லை என்று கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்கள் என்று குறிப்பிட்டு கூறாமல் வெளியிட்ட அறிக்கையில், ஹெஸ்பொல்லா தமது ஆயுதங்களை மறைத்து வைப்பதற்கு சிவிலியன் சுற்றுப்புறங்களை பயன்படுத்தும் உத்தி அந்த சிவிலியன் பகுதிகளை குறிவைக்க IDF-ஐ ஈர்க்கிறது. இஸ்ரேலிய பொதுமக்களை குறிவைக்கும் ஆயுதங்களை ஹெஸ்பொல்லா சிவிலியன் இடங்களில் வைத்தால் அந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்த நாம் தயங்க மாட்டோம். ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை அழிப்பதற்கு அதை தவிர வேறு வழியில்லை என்றால் நாம் நிச்சயம் அதை செய்வோம். ஹெஸ்பொல்லாவின் செயல்கள் லெபனான் பொதுமக்களுக்கு தீங்கி விளைவிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் முன்னாள் பிரதமரும் லெபனான் படைகள் என்ற அரசியல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹசான் ஹஸ்பானி கூறிய போது, விமான நிலையத்தின் மீது ஹெஸ்பொல்லாவின் கட்டுப்பாடு நீண்ட காலமாக லெபனானுக்கு கவலை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இப்போது ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெய்ரூட் விமான நிலையம் இஸ்ரேலிய ராணுவ இலக்காக மாறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதற்கு யார் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை கூறுவது கடினம். காரணம், கடந்த 2008ஆம் ஆண்டு லெபனான் அரசாங்கம் ஹெஸ்பொல்லா மீது நடவடிக்கை எடுக்க முயற்சித்த போது ஹெஸ்பொல்லாவின் வன்முறை எதிர்வினையாக இருந்தது. விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் ஹெஸ்பொல்லாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பெய்ரூட் விமான நிலையமூடாக பயணிப்பது குறித்து பலர் அச்சப்படுகிறார்கள். அதனால் தான் பல வளைகுடா நாடுகள் அவ்வப்போது தங்கள் நாட்டு பிரஜைகள் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு பயணிக்க தடை விதித்துள்ளன என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஈரானிலிருந்து ஹெஸ்பொல்லாவுக்கு எல்லை நுழைவு புள்ளிகள் வழியாக ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுவது லெபனான் மக்கள் உட்பட அனைத்து பொதுமக்களையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருத்தமான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த சர்வதேச தலையீடு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது லெபனானில் சாத்தியமற்றது என்று கூறினார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு IATA, தட்ஸ் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனின் அதிகாரியொருவர், பல ஆண்டுகளாக இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் சர்வதேச சட்ட நடவடிக்கை இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது. பெய்ரூட் விமான நிலையத்தை மூடிவிட்டு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டுமென்று நாங்கள் விரும்புவதை செய்ய முடியாமல் எமது கைகள் கட்டப்பட்டுள்ளன என்று கூறினார். சிவிலியன் விமான நிலையங்களில் தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களுக்கு ஒன்றும் புதிய விஷயமல்ல. பல ஆண்டுகளாக சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் மற்றும் அலிப்போ விமான நிலையங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல்களை நடத்துகின்றன. பயணிகளுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாமல் ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மட்டுமே குறிவைத்து தாக்கப்படுகின்றன. அங்கும் ஹெஸ்பொல்லாவுக்கு போகும் ஈரானிய ஆயுதங்கள் தான் தாக்குதலுக்குள்ளாகின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிரியாவின் டமாஸ்கஸ் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின் அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டு விமான நிலையத்தை வாரக்கணக்கில் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
பெய்ரூட் விமான நிலையத்துக்கும் அது போன்ற ஒரு கதி ஏற்பட வாய்ப்பு உள்ளது.